அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கம் தொடர்பான சிறியதொரு அறிவுறுத்தல். ஆரம்ப காலங்களில் தங்கத்தின் தரத்தினை அறிவதற்காக வேண்டி கல்லில் உரசி பார்ப்பாங்க, எத்தனை கரெக்ட் தங்கம் என்று. ஆனால் அது ஒரு துல்லியமாக அதனை அறிந்து கொள்ள முடியாது. தற்போது கோல்ட் டெஸ்டிங் மெஷின் என வந்திருக்கிறது. அந்த மெஷினில் இங்கே நாங்கள் தங்கத்தை பரிசோதிக்கின்ற போது துல்லியமான முறையில் என்ன செய்யலாம், அந்த தரத்தினை அறிந்து கொள்ள முடியும். எங்களை கடைக்கும் தங்க விற்க வாராக்கள் பழைய தங்கம் 30-40 வருஷமாக நாங்கள் பாதுகாத்து வருகிறோம், 22 கரெக்ட் தங்கம் என தருவீர்கள். நாங்கள் மெஷினில் போட்டு அதனை பரிசோதிக்கின்ற போது அதன் தரம் குறைவாக காணப்படும். நீங்கள் அப்போது ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள். அப்போது உள்ள காலங்களில் மெஷின் போன்ற சார்ந்த கோல்ட் டெஸ்டிங் மெஷின் இல்லாத காரணத்தால் செய்யப்படுவார்கள். கடைக்காரர் சொல்லுகின்றதை நாங்கள் நம்பியிருப்போம், அதை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்திருப்போம். ஆனால் தற்போது அதனை கடைகளில் விற்க செல்கின்ற போது அது தரம் குறைவாக காணப்படும். எனவே உங்களோட உள்ள தங்கங்களையும் நீங்கள் பரிசோதிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களோட கடைக்கு வந்து கோல்ட் டெஸ்டிங் மெஷின் இருக்கிறது. அதில் அதனை பரிசோதித்து உங்களுக்கு தரச்சான்றிதழ் தருவார்கள். அதனை நீங்கள் வைத்துக்கொள்வீர்களாக இருந்தால் அந்த சான்றிதழை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், கடைகளுக்கு தங்கங்களை விற்க செல்கின்ற போது நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். உங்கள் தங்கங்களுக்கு உரிய தொகை, உரிய பெறுமதி வழங்கப்படும். அதே போல் உங்களோட வீட்டில் இருக்கிற தங்கங்களும் எத்தனை கரெக்ட்னு உங்களுக்கு அறிய ஆசை இருக்கிறதா, அல்லது நீங்கள் வெளிநாடுகள் கொள்வனம் செய்த தங்கங்கள் இருக்கிறதா, அதனை என்ன செய்யலாம், எங்கள் கடைகளுக்கு கொண்டு சென்று அதனை தரம் கணித்து என்ன செய்யலாம், நீங்கள் தரச்சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு நாங்கள் கட்டணமாக சிறிய தொகையை தான் அறவிடுகிறோம். ஒரு 100 ரூபாய் தான் செய்கிறோம் கட்டணம் அறவிடப்படுகின்றது. எனவே உங்களிடம் உள்ள தங்கங்களின் தரத்தினை அறிய வேண்டுமாக இருந்தால் ஒரு சிங்கப்பூர் ஜுவல்லர்ஸுக்கு வந்து அந்த கோல்ட் டெஸ்டிங் மெஷினில் நீங்கள் என்ன செய்யலாம், தங்கங்களை பரிசோதித்து தர சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பிறரிடமிருந்து ஏமாற்றப்படுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும்.